பாரத ரத்னர் புரட்சி கலைஞர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு 2,06,00,000 தொண்டர்களின் எழுச்சியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் இந்த முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் எங்களை எல்லாம் ஒற்றுமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளரும் அண்ணன் MCS அவர்களின் பரிந்துரையின் பேரில் பன்ருட்டி நகர கழக துணை செயலாளர் சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் எனது அலுவலகத்தில் பன்ருட்டியில் உள்ள அனைத்து 33 வார்டுகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் மூத்தவர்களும் பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் மகளிர்களும் ஒன்றிணைந்து கழக அலுவலகத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் வழங்கப்பட்டதை முன்னிட்டு இந்த 37ஆம் ஆண்டு நினைவு நாளில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று உறுதிப்படுத்தி சபத ஏற்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருந்தோம். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்த மூத்த முன்னோடிகள், நகர கழக பொறுப்பாளர்கள், சார்பணி செயலாளர்கள், மகளிரணி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் மற்றும் பாசறை நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு பாதம் கனிந்து இந்த பன்ருட்டி நகர கழக துணை செயலாளர் சார்பாக நன்றி. ஆண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னதானமும் அதை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது.